கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என்னோடு கூட ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், மற்ற வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 32 வசனம் 12. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் ரிமெம்பர் பண்ணி ஜெபம் பண்றார். என்ன சொல்றாரு? தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆனா வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மாறா என் வாழ்க்கையில பிரச்சனை வருதே. என் அண்ணன்காரன் எனக்கு தீமை செய்ய 400 பேரோடு வரானே, ஆனா எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. என்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று என்னை குறித்து வார்த்தைகள் எல்லாம் சொன்னீரே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதே, கஷ்டம் வருதே. உடைய வார்த்தை என்ன ஆயிற்று? நீர் எனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி கடந்த காலத்தில் யாக்கோப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு ஞாபகப்படுத்தி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த வேர்டை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் எடுத்து ஆண்டவருக்கே சொல்றார். நீங்க சொன்னீங்களே, எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, என்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் சந்ததியை இப்படி ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆனா எனக்கு தீமை செய்யும்படி, என்னுடைய காரியங்களுக்கு சோத்திரிக்கிற விரோதம் செய்யும்படி எதிர்ப்புகள் கிளம்பி வருது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறாக சில நேரங்களில் சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற அவர் ஒரு மனுப்புத்திறன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. மனிதர்கள் நாம் சில நேரங்களில் சிலதை செய்வோம்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் நமக்கே பிரச்சனை என்று வரும்பொழுது சொன்னதாம்பா, ஆனா என்னால் இப்ப செய்ய முடியாதுன்னு நம்ம கை விரிச்சிடுவோம். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, உலகமும் அது நிறைவும் அவருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நமக்கு சொல்லுகிறதை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஆனா என் வாழ்க்கையில் நான் சிறுமப்பட்டுருவோம் போல, என் வாழ்க்கையில நான் குறைவு பற்றுவோம் போல என்பதை எண்ணி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற வார்த்தை பெருகுதல். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய குறுகி போகணும் அப்படின்னு அவர் விரும்பவே இல்லை. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை பெருக்க பண்ணணும்னு தான் விரும்புறார். நீங்கள் எரேமியா 30:19 வாசிக்கு பார்த்தீங்கன்னா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையை குறுக்குவது அவருடைய நோக்கம் அல்ல, என் வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளை. 115வது சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருடைய மனம், அவருடைய இருதயம் தயாளமா இருக்குது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, லூக்கால சுவிசேஷம் வாசிங்க
15வது அதிகாரம் அதன் 14வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல என்ன போட்டு, எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. பாருங்க, ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு ஒரு பையன் வெளியே போயிட்டான், அவன் வாழ்க்கையில குறைவுபட தொடங்குகிறான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். குறைவுபட தொடங்குகிறான். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் நிறைவை நோக்கி போகும். சபையை விட்டுட்டு, ஆராதனையை விட்டுட்டு, ஆண்டவரை விட்டுட்டு ஒருத்தவன் பின்வாங்கி போவானால் வாய்ப்பே இல்லை அவன் நிறைவடைவதற்கு. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, அப்பா விட்டு அவன் வெளியில போனா பைபிள் என்ன சொல்லுதுங்க, குறைவுபட தொடங்கினான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நிறைவு இருந்தது. அதே போலதான் நான் சொல்றேன், மகளே மகனே, நீங்க பெருகணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் இருக்க வேண்டும். ஜபம் என்கிற உறவில், வேத வாசிப்பு என்கிற உறவில், ஆராதனை என்கிற உறவில், கர்த்தரை தேடுகிற அந்த உறவில் நீங்கள் இருக்கும் வரை எத்தனை பிரச்சனை ஒரு பக்கம் வந்தாலும் கர்த்தர் உங்களை பெருகவே பெருக செய்வார். அல்லேலூயா. எப்போ நம்முடைய வாழ்க்கையில குறை வருகிறது? ஜபம் குறையும் பொழுது, பைபிள் வாசிப்பு குறையும் பொழுது, தேவனை தேடுகிறது குறையும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதில் குறையும் பொழுது, திருச்சபைக்கு வருகிறதில் நீ குறைவு வைக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் எல்லா காரியமும் என்ன செய்யப்பட தொடங்கும்? குறைவுபட தொடங்கும். அல்லேலூயா. அதனாலதான் எதுக்கு குறை வச்சாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை என்ன வச்சிடக்கூடாது? குறைவு வச்சிடவே கூடாது. உங்க வேலையில குறைவுபடலாம், படிக்கிற காரியத்துல கூட குறைவு இருக்கலாம், அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா கர்த்தருக்கு அடுத்ததுல குறை வச்சுட்டீங்கன்னா அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பாகங்களும் குறைவுபட தொடங்கும். ஆகவே அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன். அது யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இதை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், சோத்திரிக்கிறோம், புறஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல ஒரு வாக்குத்தத்தை வாசிக்கும் போது இது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது ஈசாக்குக்கு சொன்னது, இது யாக்கோபுக்கு சொன்னது நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அது நமக்கும் சொந்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த பெருக பண்ணுதல் என்றால் என்ன? என் வாழ்க்கையில் பெருக்கம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், ஆதியாகமம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவருடைய குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். போதும். இங்க பாருங்க, அப்போ பெருகுவது தேவனின் ஆசீர்வாதம். ஆமென்னு சொல்லுங்க. சபையார் சத்தமா சொல்லுங்க, நான் பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம். இங்க வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். தேவன் நோவாவையும் அவருடைய குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகு. அப்போ நான் பெருகுவது தேவனுடைய பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தா எனக்குள் என்ன உண்டாகும்? ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆதியாகமம் 1 வசனம் 28 என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 1 வசனம் 28 என்ன சொல்லுது பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி, அப்படியே கடைசி வார்த்தையை வாசிங்க. தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்போ பெருகுவது என்பது என்னங்க? தேவனுடைய ஆசீர்வாதம். கவனிக்கணும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்கன்னு சொல்லி அவளை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஏசாயா 51 பாருங்க. ஏசாயா 51 வசனம் 2 அதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை என்ன வருது பாருங்க.
பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 51 வசனம் 2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் வருதோ அங்கெல்லாம் பெருக்க வருது, பெருக்க எங்க வருதோ அங்க ஆசீர்வாதம் வர்றத நான் உங்களுக்கு நோட்டட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கவனிக்கணும். அப்ப பெருகுவது என்பது என் திறமை இல்லை, என் அறிவு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெருக்கம் உண்டாகும். நீங்கள் வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்றும், அவன் மகா பெரியவனானான் என்றும், அவன் ஐஸ்வர்யவானான் என்றும், அவன் சோத்திரிக்கிற 100 மடங்கு பலனை பெற்றான் என்றும் பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் எங்கேயோ அங்கே ஒரு பெருக்கம் இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேதத்துல சோத்திரிக்கிறோம் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அங்க என்ன வார்த்தை வருது பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி. பாருங்க, ஆசீர்வதித்ததனால் சம்பத்து தேசத்தில் என்ன செய்துங்க? பெருகுது. நீங்க நோட் பண்ணணும் அத. அப்ப பெருகுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்கப்பா நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சீங்கன்னா நீங்க பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உழைக்கிறதுனால பெருக முடியாது, உங்க ஞானத்துல நீங்க பெருக முடியாது, உங்க அறிவில பெருக முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க பெருக முடியும். அல்லேலூயா. பெருகுவது என்பது என்னதுங்க? 2வது சொல்ற, பெருகுவது என்பது தேவனுடைய சித்தம். இட் இஸ் a God's will. நான் குறுகி போகணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் பெருகணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம். இஸ்ரவேல் புத்திர மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். ஏராளமாய் பெருகி என்ன செய்திருந்தார்கள்? பலத்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகி இருந்தார்கள். தேசம் அவர்களால் என்ன செய்தது? சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகியும் ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். பெருகி இருந்தார்கள், அப்புறம் பலத்திருந்தாங்க. பெருக்க மட்டும் கிடையாது, குவான்டிட்டியும் இருக்குது, குவாலிட்டியும் இருக்குது. சிலவங்களுக்கு 5 பேருக்கு சாப்பாடு செய்ய தெரியும், 50 பேருக்கு சாப்பாடு செய்ய உப்பு இருக்காது, ஓவரா வேக வச்சிருவாங்க, காஞ்சிரும். சிலவங்க சொல்லுவாங்க 4 பேருக்கு தான் பாஸ்டர் என்னால செய்ய முடியும், 50 பேருக்குலாம் என்னால செய்ய முடியாது. பாருங்க, ஜனங்கள் பெருகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பலமாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. தேசம் அவர்களால் என்ன செய்திருக்கிறது? எங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தில வந்து கோசோன் நாட்டிலே குடியிருந்தாங்க. அது எகிப்து தேசம். ஆனா எகிப்தியர்கள் பெருகிறதை விட யார் பெருகிறா? இஸ்ரவேலர்கள் பெருகிறாங்க. எகிப்திய சுத்தி பார்த்தா அதுல எகிப்தியர்கள் குறைவு, இஸ்ரவேலர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இது இஸ்ரவேல் நாடா இல்லாவிட்டால் எகிப்து நாடானே தெரியாத அளவிற்கு தேசம் இஸ்ரவேலர்களால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? நாம் பெருகுவது தேவனுடைய சித்தம். ஆனா பார்வோன் என்ன செஞ்சான் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இவங்களுடைய பெருக்கத்தை தடை பண்ணணும்னு பார்த்தாலும் அந்த பெருக்கம் தடை பண்ணப்படல. ஏனென்றால் பெருகுவது தேவனுடைய சித்தம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது சொல்லுகிறேன், பெருகுவது தேவனுக்கு மகிமை.
நீங்க பெருகணும் என்பதுதான் தேவனுடைய மகிமை. நீங்க குறுகி இருக்கணும், ஓட்டாண்டியா இருக்கணும், ஒண்ணுமில்லாம இருக்கணும், காலி டப்பாவா இருக்கணும், அது தேவனுடைய நோக்கம் அல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாகணும், அது தேவனுக்கு மகிமை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. பாருங்க, ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சி மீட்டிங் போடுறான், அதுல 6 லட்சம் பேர் வந்தாங்க, 7 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அந்த கூட்டம் நடத்துகிற கட்சி தலைவனுக்கு அது ஒரு பெரிய பேர் இல்லையா? கூட்டம் நடத்தி யாருமே வரலன்னு சொன்னா அந்த தலைவனுக்கு அது மகிமையா இருக்காது. சில கட்சி மீட்டிங்கெல்லாம் நடக்கும், காலி சேரெல்லாம் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவான். பாருங்க, கூட்டம் நடத்தினாங்க, அல்லோலவா கூட்டம் வந்துச்சுட்டு காலி சேரை காட்டுவான். சோத்திரம், அது வெறியேற்றுறாங்க, கிண்டல் பண்றாங்க. சோத்திரம். அப்போ ஒரு தலைவனுக்கு பின்னாக ஜனம் இருக்குதுன்னு சொன்னா அது அந்த தலைவனுக்கு ஒரு மகிமை. அப்ப நான் இப்படி சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நம்முடைய சபை பெருகுவது, தேவ ஜனங்கள் பெருகுவது, அது தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசி பாருங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள். நான் சில வசனத்தெல்லாம் சொல்றேன் பாருங்க, அது அப்படியே சோத்திரிக்கிறோம், நீங்க அதை கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க திரள் ஜனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடி. பாருங்க, இயேசு இருக்கும்போது அங்க ஒரு திரள் ஜனம் இருக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க, அங்க என்ன சொல்லுது பாருங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இயேசு எங்க போறாரோ அங்க திரள் கூட்டம், மாஸ் பீப்பிள். அதான் ராஜாவின் மகிமை. நம்ம சிரித்து இருக்கிறது, குறைந்து இருக்கிறது மகிமை இல்ல, நம் பெருகுவது மகிமை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம பெருகிறோம்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அவர் என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார்னு அர்த்தம். அவர் பார்வையில நான் இருக்கிறேன், என் குடும்பம் அவர் பார்வையில இருக்கு, அதனாலதான் நான் பெருகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் பெருகிறேன்னு சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். லேவியராகமம் 26:9 என்ன சொல்லுது பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. பாருங்க, ஆண்டவர் என் மேல கண்ணோக்கமா இருந்தார்னா நான் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா. 5வது சொல்றேன், நான் பெருகிறேன்னு சொன்னா அவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார்னு அர்த்தம். என் மேல அன்பு வச்சிருக்கிறார்னு அர்த்தம். உபாகமம் 7வது அதிகாரத்தை அதனுடைய 13ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 7:13 வாசி பார்த்தீங்கன்னா, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. பாருங்க, அப்போ என் மேல கர்த்தர் அன்பு வச்சார்னா என்னை பெருக பண்ணுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பெருகுவது தேவனின் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, பெருகுவது தேவனுடைய சித்தம், பெருகுவது தேவனுக்கு மகிமை, பெருகுவது அவர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நான் பெருகிறேன் என்றால் அவர் என் மேல் அன்பா இருக்கிறார் என்ற அர்த்தம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ வேகமாக ஒரு சில குறிப்புகளை சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 5 குறிப்பு சொன்னேன். பெருகிறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னேன். அப்போ என் வாழ்க்கையில நான் பெருகணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நான் என்ன செய்யணும்? பெருகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? பெருகுவது மகிமை தான்.
பெருகுவது தேவ சித்தம் தான், பெருகுவது ஆசீர்வாதம் தான், பெருகுவது ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு தான், பெருகுவது கர்த்தரின் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் தான். ஆனா நான் பெருகணும்னா நான் என்ன செய்யணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நல்ல இந்த வேர்டை நல்லா கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். நான் ரொம்ப விளக்கல, டைம் இல்லை எனக்கு, நான் வேகமா போற, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். நான் அனுக்கிரகம் செய்யும்படி என்னிடத்தில் என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ண நான் என்ன செய்வேன் என்றால், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். அப்போ நான் பெருகணும், தேவனுடைய மகிமை தான், சித்தம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருகணுமானால் நீ என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப ஜெபிக்காதவனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது? பெருக பண்ண முடியாது. நீ எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்ப உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கையை, உன் பொருளாதாரத்தை கர்த்தர் பெருக்கி தருவார். ஆண்டவர் எவ்வளவு கரெக்டா தெளிவா சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணாதான் நான் அவர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ஜெபம் இல்லாம என்ன உண்டாகாதுங்க? பெருக்கம் உண்டாகாது. ஜெபிக்கிறவங்க தான் பெருக முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 17வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். பாருங்க, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். ஆபிரகாம் ஆண்டவர் பேசுறார், நீ இஸ்மவேலுக்காக என்கிட்ட விண்ணப்பம் பண்ணல, நீ இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அதனால் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமா என்ன செய்வேன்? இப்ப இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஆண்டவரே, என் மூலமா பிறந்த பிள்ளை ஆண்டவரே, அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இஸ்மவேலை பெருக பண்ணினார். இன்னைக்கு முஸ்லீம் கூட்டம் எவ்வளவு பெருகி இருக்கு பாருங்க. உலக அளவில் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. மெஜாரிட்டியா இருக்கிறது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இருக்கிற பணம் வேற யாருக்கிட்டையும் இல்ல. எண்ணெயினால் வருகிற பணம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இருக்குது பாருங்க. அப்ப ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுங்க? பெருக்க உண்டாகும். அல்லேலூயா. இங்கே மோசே ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 32 வசனம் 13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். மோசே பாருங்க, பெருகிறதுக்காக ஜெபம் பண்றார் பாருங்க. பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே,
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்ரவேலுக்கு சொன்ன அந்த வார்த்தை நினைத்து பாரும் ஆண்டவரே, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன்னு அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணினான்னு போட்டிருக்கு. அப்போ ஜெபம் எங்கே உண்டோ அங்கே பெருக்கம் உண்டு. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில ஒரு பெருக்கமே இல்லை பாஸ்டர், பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் இல்லை, என் வாழ்க்கையில நன்மையில ஒரு பெருக்கம் இல்லை, நான் குறைந்து குறைந்து போகிறேனே ஒழிய என் வாழ்க்கையில சோத்திருக்கிறோம் ஒரு விரிவாக்கம் இல்லை. அன்றைக்கு யாபேஸ் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என்னவாக்கும், பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அதை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீ வாசித்து பார்த்தால், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி யாபேசின் எல்லையை விரிவாக்கினார். ஆமென். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. 2வது வேகமாய் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் நான் பெருக வேண்டுமானால் என் வாழ்க்கையில் எது தேவை? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம், எரேமியா 23 வசனம் 3 என்ன சொல்லுது? நான் என் நாடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். எப்பொழுது அவைகள் பழுகி பெருகுன்னா, ஆடு தொழுவத்துக்கு வரணும். எங்க வரணும்? சும்மா சுத்தி திரியக்கூடாது. ஆடு பெருக வேண்டுமானால், ஆடு சோத்திருக்கிறோம் மெய்ப்பனுக்கு அடங்காம தாண்டோண்டித்தனமா ஊரை சுத்தி திரியிற ஆடெல்லாம் பெருகாது. தொழுவத்துக்கு வருகிற ஆடுகள் பெருகும். ஆமென்னு சொல்லுங்க. அந்த தொழுவம் தாங்க சபை. அந்த தொழுவம் தான் நாம இங்க தொழுது கொள்ளுகிறோம் அல்லவா, இதுதான் தொழுவம். கைதட்டி கர்த்தரை சோதரகளும். அல்லேலூயா. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். இந்த தொழுவத்தில் ஆடு வரணும். பைபிள் சொல்லுகிறது, சோத்திருக்கிறோம் அருமையானே, துரத்திருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள் கொண்டு வந்து. நிறைய விசுவாசிகள் ஏன் பெருகிறதில்ல? 2வது பாயிண்ட் சொல்லுகிறேன், சபை ஆராதனையில் ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க தான் பெருகுவாங்க. சபை வேணாம், ஆராதனை வேணான்னு சில ஆட்கள் இருப்பாங்க. நான் சொல்றேன், அவங்கள உத்து கவனிச்சு பாருங்க, பெருக்கமே அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. சபையை புறந்தள்ளுறவன், சபையின் ஐக்கியத்தை புறந்தள்ளுறவங்க, ஒரு சபையின் ஐக்கியத்தை காத்து கொள்ளாதவங்க, சபையினுடைய ஆராதனைகளை பெரிதா எண்ணாமல், நான் அங்க ஊழியம் போறேன், இங்க ஊழியம் போறேன். சில ஆட்கள் பாருங்க, கொஞ்சம் 4 வசனம் தெரிஞ்சிட்டா போதும், 4 விளக்கங்கள் தெரிஞ்சிட்டா போதும், எல்லாம் எனக்கு தெரிந்தது போல என்று சொல்லி உட்காந்து, நாங்க வசனம் கேட்கிற ஆள் இல்லைங்க, நாங்க எல்லாருக்கும் சொல்ற ஆளுங்கன்னு சொல்லிட்டு சோத்திருக்கிறோம். வெளியே கிளம்பி போற நிறைய ஆட்களை பார்க்கிறோம், சோத்திருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவன் அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் என்ன செய்யல, அறியல. ஒரு சபையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மைப்படுத்தி கேட்போன்ற அந்த புத்தியே உனக்கு இல்லைன்னா நீ எங்கிருந்து பெருக போற? சபை நித்திய ஜீவதாசுடைய கண்டுபிடிப்பு அல்ல. சபை அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபையின் தலைவர் இயேசு. அல்லேலூயா. அந்த சபையை கர்த்தர் கட்டி இருக்கிறார். இந்த சபைக்கு வந்த போராட்டத்தை போல, இந்த சபைக்கு வந்த பிரச்சனையை போல இன்னொரு சபைக்கு வந்திருக்குமான்னு தெரியலங்க. இவ்வளவு பிரச்சனைகளின் நடுவிலும் இந்த சபை இருக்குன்னா அதன் தலைவரா இருக்கிறவர். அல்லேலூயா. சபையில அடங்கி இருக்கணும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வரலாம், சில காரியங்கள் வரலாம். ஆனா அதுக்காக உடனே கோச்சிக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னா நீ பெருக முடியாது. சபையின் ஐக்கியம் தான் உன்னை பெருக்க வைக்கும். அவர் சொல்றாரு,
தொழுவத்தில் அவைகள் வருமானால் அவைகள் பலுகி பெருகும். ஆமென்னு சொல்லுங்க. அதனால பைபிள் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அங்கதான் ஜீவன், அங்கதான் ஆசீர்வாதம், அங்கதான் நன்மை, அங்கதான் இன்பம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தாங்க. அங்கதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. ஐக்கியத்துலதான் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்ப்பனுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. சபைதான் மெய்ப்பனுடைய கூடாரம். அந்த மெய்ப்பனுடைய கூடாரத்தில் தான் ஆடுகள் மேயணும். அந்த கூடாரத்தின் மூலம்தான் உனக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கே உன்னுடைய வாழ்க்கை வளருவதற்குரிய புல்லுக்கொப்பான வசனங்கள் சோத்திருக்கிறோம். உன்னை பலப்படுத்தக்கூடியதான எல்லா உபகாரங்களும் இங்கிருந்து தான் வெளிப்படும். இதை நீ புசித்து குடித்து சோத்திருக்கிறோம் நீங்கள் பெருக முடியும். அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்பதான் நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல என்ன செய்வீர்கள்? வளருவீர்கள். சபையின் ஆராதனை ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனையை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்றது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்லை. ஒரு வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமைனா அந்த 52 ஞாயிற்றுக்கிழமையில கலந்து கொள்ளணும் என்கிறதான ஒரு தீர்மானம் கிடையாது, ஒரு டிட்டர்மினேஷன் கிடையாது. கர்த்தருடைய பந்திய அலட்சியம் பண்ணிடுறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போயிடலாம். இப்ப வைக்கிறவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையா தான் வைக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். நம்ம ஆட்களும் அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாம சோத்திரிக்கிற சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தணும். நீ போவாயானால் பெருகுவது என்பது கனவுல கூட நடக்காது. அல்லேலூயா. ஏதோ நீ நல்லா இருக்கிற மாதிரி வெளிப்பிரகாரமா தெரியும், ஆனா அது பெருக்கம் அல்ல. சோத்திரிக்கிறோம். அது ஆரோக்கியமானதா இருக்காது. கர்த்தருடைய சபையிலே தொழுவத்திலே நீங்கள் வந்தாதான் பெருக்க முடியும். யோவானுக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சோத்திரிக்கிறோம். யோவான் 10 வசனம் 1, 2 என்ன சொல்லுது பாருங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறான். இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஆட்டு தொழுவத்துக்குள் அப்படின்னு ஒரு வேர்டு வருது பாருங்க. இந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ள நீ வருவாயானால் அங்க நல்ல மெய்ப்பர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல சில இடத்துல சில மெய்ப்பர் எல்லாம் இருக்கிறாங்க. வாசல் வழியா வர மெய்ப்பர் கிடையாது, அது வேறு வழியாய் வருகிற மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் ஏய்ப்பர்கள். இந்த தமிழ் வேர்டு புரியுதுங்களா? ஏப்பம் விட்டுருவான் தோத்திரம். எய்ப்பன் மெய்ப்பன். எத்தனை தமிழ் வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. வேற பக்கம் வந்தா ஏச்சி மேய்ப்பான், ஆனா நல்ல மெய்ப்பன் உங்களை மேய்த்து நடத்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நல்ல சக்தி நிறைந்த சபையில, தெளிவான சபையில, உபதேச அடிஸ்தானத்தில் வளர்ந்து தெளிவாய் போதிக்கிற அங்க ஒருவன் இருப்பானால் அவன் பெருகி வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சபையின் ஐக்கியத்தை விரும்பணும். நீங்க சபையின் ஐக்கியத்தை விரும்பணும். சபையினுடைய ஐக்கியம் ஆராதனை ரொம்ப முக்கியம். 1000 சொந்தக்காரன் உங்களை கூப்பிடுவான். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தாங்க முக்கியம்னு சொல்லி அதுல நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு அதில் ஐக்கியப்படுவீர்களானால் அந்த ஐக்கியமே உங்களை வளர்த்தி பெருக்கி ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. வேகமா சொல்றேன். 3வது யார் பெருகுவாங்க தெரியுமா? வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள். எதன் மேல வாஞ்சையா இருக்கிறவங்க? வசனத்தின் மேல். தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது வித்தாக இருக்கிறது. அது ஒரு வித்து. அந்த வார்த்தையின் மேல நீங்கள் தாகமாக சோத்திருக்கிற வாஞ்சையா இருப்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களை வளர்த்து எடுக்கும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர்
6:7 என்ன சொல்லுது? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிச்சு. பாருங்க, வசனம் பெருகும்போது நம்முடைய வாழ்க்கையின் தொகை பெருகுது பாருங்க. சோத்திரிக்கிறோம். வசனம் எங்க ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே விருத்தி அடையலையோ அங்க ஒரு விரிவாக்கம் உண்டாகாது. வசனத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். படிச்ச வசனத்தை உள்ள பைஹார்ட் பண்ணணும். வசனத்தை விரும்பணும். அந்த வசனத்துக்குள்ள வாழணும். அந்த வசனத்தை நீங்க நேசிக்கணும். வசனத்தை உள்ள வைக்கணும். தேவ நல்ல வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்காது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, எஸ்ராவினுடைய இருதயத்தை பற்றி பைபிள் சொல்லுது. வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேல நீதி நியாயங்களை போதிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை வசனத்திற்கு ஏற்ற விதமாய் பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். அவங்கதான் பெருக முடியும். சில வசனம் என்னாலே வசனம் ஆயிடுறாங்க. வசனத்தை கவனிப்போம், நீரியான வாயை திறந்து மூடுற மாதிரி கொட்டாவி வருது. தோத்திரம். வசனம்னாலே உனக்கு அப்படி வருதுன்னா உன் வாழ்க்கையில நீ பெருகுவது ரொம்ப கஷ்டம்தான். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் 6:7 நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பந்தி விசாரிப்பு. அதை பந்தி விசாரிக்கும் போது 1008 பேர் எங்களுக்கு சரியா சாப்பாடு போடலை. அவங்களுக்கு பீஸை போட்டாங்க, எங்களுக்கு பீஸை போடலை. தோத்திரம். அங்கே நல்ல பீஸை போட்டாங்க, இங்கே பேக்கா போட்டாங்க. தோத்திரம். அங்கே நல்ல சதையா வச்சாங்க, இங்கே எலுமை வச்சாங்கன்னு பரிமாறுதல இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அது ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்லயே இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்து அவங்க சொன்னாங்க. எப்ப அந்த பரிமாறுற வேலை, அந்த வேலை செய்யறது, உதவிக்கார வேலை செய்யறதெல்லாம் நீங்க பாத்துங்கப்பா. நாங்க எதுல ரொம்ப கவனம் செலுத்தணும்? ஜபம் பண்றதுலயும் வேத வசனத்தை தியானிக்கிறதுலயும் நாங்க இருப்போம். இந்த வேலையெல்லாம் வேற யாரையாவது ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு வசனத்தை சோத்திரிக்க இப்படி விளக்கி சொல்றேன்னா நான் பல மணி நேரம் சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்கிறது, ஆராயிறது, தியானிக்கிறது. நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளைகள் என்ன ரிப்போர்ட் கார்டு, என்ன மார்க் வாங்கிட்டு வராங்க எனக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைகளுடைய எந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நான் போனதில்லை. சோத்திரிக்கிறோம். என்னுடைய அந்த காரியங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில நேரம் குழப்பமா இருக்கும். நீ 8வது தானே படிக்கிற, நீ 9வது தானே படிக்கிற, நீ என் பிள்ளைகளையும் நான் கேட்பேன். சோத்திரிக்கிறோம். ஒருவேளை அதை நான் எதுக்கோ சொல்றேன் நினைக்கூடாது. சில நேரங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைல பைபிள் வாசிப்பு காரியங்கள்னு சொல்லி சோத்திரிக்கிறோம். நான் தனியா போய் உட்கார்ந்துருவேன். சோத்திரம். அப்படி நான் உட்கார்ந்தால்தான் சோத்திரிக்கிறோம் சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் தரமான வார்த்தைகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் அந்த குடும்ப காரியங்களுக்குள்ள அப்படி சோத்திரிக்கிறோம் ரொம்ப போட்டு உழைச்சோம்னா நான் எதையாவது சொல்லிட்டு போனோம். அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் என் வீட்டில் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை சோத்திரிக்கிறேன். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அப்போ அதற்காக சோத்திரிக்கிறோம். பல மணி நேரங்கள் செலவிடுகிறதுனால தான் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை இவ்வளவு விளக்கமாய் உங்களுக்கு நான் போதிக்கிறதுக்கு எனக்கு வாக்கு வல்லமை உண்டாயிருக்கிறது. சிலவங்க சொல்லுவாங்க, நான் கண்ணை முன்னவனே தேட்டர் மாதிரி ஓடும், நான் பார்த்து அப்படியே பிரசவம் பண்ணும். இதெல்லாம் புரூடா வேலை. சோத்திரம். அது எப்படி தேட்டர் ஓடும்? அது எப்படி? இதெல்லாம் சோத்திரம். நான் சொல்லுவேன், எப்பா எனக்கு அந்த திறமெல்லாம் இல்லைப்பா. தேட்டர் நான் கண்ணை முன்ன எந்த தேட்டரும் ஓடலை. எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் உட்காந்து ஆண்டவட்ட வார்த்தையை கேட்டு உட்காந்து தியானிச்சதான் எனக்கு தெரியுமா ஒழிய எனக்கு சரளமாலாம் பேசுகிற மாதிரி எனக்கு அந்த ஞான அறிவு நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. தேட்டர் ஓடுமா? தேட்டரில் சினிமா படம் ஓடுற மாதிரி வசனம் ஓடுமா? அவர் அப்படியே பார்த்துக்கினே பிரசங்கம் பண்ணுவார். இதெல்லாம் இவர் ஒரு தேட்டரை ஓட்டுறாருன்னு அர்த்தம். இது உண்மையான காரியம் அல்ல. வசனத்தை தியானிக்கணும், படிக்கணும், அதை கற்றுக்கொள்ளணும். அதில் ஆண்டவர் அந்த வசனத்துக்குள்ள என்ன வெளிப்பாடு வைத்திருக்கிறார் என்று கண்கள் என்ன செய்யணும்? திறந்து அந்த வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்தா தான்
நாம பெருக முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில், அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இந்த சட்டம் தான் பைபிள். இந்த சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒப்புவித்தாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அப்ப வசன சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த வசன சட்டம் உங்களை நாளுக்கு நாள் என்ன செய்ய பண்ணுகிறதுங்க? பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது ஒன்றை சொல்லுகிறேன். பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள், பாருங்க, பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் பெருகுவார்கள். வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டுமானால் நீங்கள் பொறுமையாய் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 6, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பிரைஸ் தி லார்ட். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் ஆபிரகாம் சொல்லி இருந்தாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. என்ன வார்த்தைக்கு பொறுமையை? பெருக பண்ணுவேன்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார்ல, அந்த வாக்கு தத்தத்துக்கு அவன் எப்படி காத்திருந்தான்? பொறுமையாய் காத்திருந்தான். வாக்கு தத்தம் பெறும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது. வாக்கு தத்தம் நிறைவேறும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது. 25 வயது, 25 வருடம் காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா. விசுவாசிகளாகி உங்களுக்கு எனக்கு என்ன தேவைங்க? பொறுமையாய். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார்? கேட்டார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருக்காக நீங்களும் நான் காத்திருக்கும் பொழுது நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கேட்கிறவரா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிறோம், காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. காத்திருக்கிறவர்கள் புது பலன் பெறுகிறார்கள் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுது. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். அப்ப பாருங்க, விண்ணப்பம் பண்றவங்க பெருகுவாங்க. சபையின் ஆராதனையில் ஐக்கியப்படுறவங்க என்ன செய்வாங்க? பெருகுவாங்க. வசனத்துல வாஞ்சையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பெருகுவாங்க. பொறுமையாய் காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பெருகுவாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே இந்த பெருக்கம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பெருகிறதுனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். யார் பெருகுவாங்கன்னு 2 விஷயங்களில் நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு உண்டாகும்படி, இந்த வார்த்தை கேட்கிற அனைவருக்கும் உண்டாகும்படியாக பிரைஸ் சொல்லார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளின்படியே கர்த்தர் நம்மை பெருகும்படியாக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே.